ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். சின்ன பையனுக்கு ஃபீவர் ரொம்ப 103 டிகிரி இருக்குது ஃபீவர். இன்றைக்கி மதியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. வீட்டில் இருக்காது உடம்பு சரியில்லைனாலே நம்மளால் எந்த வேலையும் செய்ய ஓடாது. அந்த மாதிரி தான் எனக்கும் 2 நாளாக சுத்தமாக வீடியோவே பண்ண முடியல. சாட்டர்டேலேருந்து என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, காய்ச்சல் விட்டுருக்கு. ஆனால் டல்லாகவே இருக்கான், ஆக்டிவாக இல்லை, அப்படி படுத்தே இருக்கான், ரொம்ப அழுறான். நேற்று டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம், இன்றைக்கி கூட்டிகிட்டு போகணும். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோ என்னென்னு போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தரி, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சும்மா செக் பண்ணி பாருங்க. இது என்ன எல்லாம் தப்பு தப்பாக இருக்கு? ஓ அப்படியா, அப்போ நீங்களே பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு 3 நாளாக சொல்லி கொடுத்தோம்ல, எனக்கு புரிய மாட்டேக்கே. அப்போ நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு வேலைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு புரிய மாட்டேக்கு. ஓகே பரவாயில்ல, நீங்களே பண்ணிடுங்க. நான் இதுக்கு பண்ணணும், நான் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதுக்கு வேலைக்கு வரணும். உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. இனிமேல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுனா என் நேரம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு என் வேலையை நான் எப்போ பார்க்குறது? இங்கே இருங்க சுந்தரி, நான் எம்டிக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆள். நீங்கள் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். எம்டி சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன, நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். அவர் சொன்னாலே கேட்க மாட்டேன், உங்கள் பிரச்சனை கேட்கணும். ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டா? 3 நாளாச்சு வாங்கன்னு உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ஒன்றும் புரியாத மரமண்டையா இருக்கீங்க. பரவாயில்ல, 10 நாள் ஆனாலும் சொல்லி கொடு. இது என் வேலை கிடையாது, நான் என் வேலையை பார்க்க வேண்டாமா? என்னாச்சு சுந்தரி மேடம்? பாருங்க பாபு சார், 3 நாளா சொல்லி கொடுத்துருக்கேன், ஒண்ணுமே புரியல. இந்த லதா வேற 10 நாளா லீவ் போட்டு வாடிட்டா. இல்ல லதாவை பேசாம இந்த பொம்பளை தலையில கட்டி விட்டுருக்கலாம். ரொம்ப கோவப்படாதீங்க, எம்டி ஏதாட்டும் சொல்ல போறாரு. வேலை போனா போட்டு பாபு சார், நிம்மதி தான் முக்கியம். நிம்மதியான இடத்துல நல்ல வேலையே செய்ய முடியாது. இரு இப்பவுமே உன்னைய போய் நான் மாட்டி விட்டு வரேன். போ, உன்ன மாதிரி எத்தனையோ பேர் ஆபீஸ்ல பார்த்தாச்சு. பூனை கண்ணி. எதுக்கு அவங்கள முட்டை கண்ணின்னு ஏசித்தீங்க? ஐயா பாபு சார், பூனை கண்ணின்னு தான் சொன்னேன். நீங்க ஏதாவது ஒன்னு போட்டு விடாதீங்க. வா மல்லிகா. என்ன சண்முகம், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, உட்காரு. இல்ல உட்கார்ந்துட்டுலாம் போக வரல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மல்லிகா, ஒர்க்ல எதுவும் டவுட்டா? அந்த சுந்தரிங்கிற பொம்பளைய வேலையை விட்டு தூக்கணும். ஏன், என்னாச்சு? ஒழுங்காவே சொல்லி கொடுக்க மாட்டேக்கா, கோவப்படுறா, ரொம்ப கோவப்படுறா. அவங்க என்கிட்டயே ரொம்ப கோவப்பட தான் செய்வாங்க. ஆனா அவங்கள மாதிரி வேலை செய்யறது யாராலையுமே முடியாது. அடிக்கடி லீவ் போடுவாங்க, ஆனா லீவ் போட்ட மாதிரியே தெரியாது, எல்லா வேலையும் பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த ஊர்ல இப்படி வேலை செய்யறவங்க கிடைக்கிறதே பெரிய விஷயம். முடியாது, எனக்காக நீங்க அவளை வேலையை விட்டு தூக்கணும். அவளை வேலையை விட்டு தூக்கிட்டா யார் உனக்கு சொல்லி கொடுப்பா? பாபுவே ஒரு மாதிரி பேந்த முழிச்சுக்கிட்டு கிடப்பாரு. பாபுவுக்கு சுந்தரி மேடம் தான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மல்லிகா. என்ன சண்முகம், அவ்வளவுதானா? மல்லிகா, பர்சனல் வேற வேலை வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. சரி, அவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. நல்ல டைப் தான், உனக்கு நல்ல வேலை சொல்லி கொடுப்பாங்க. உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க? வேலை கிடைச்சதுக்கு 50,000 சேலரின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. சந்தோஷப்பட்ட மாதிரி சொல்லக்கூடாது, பில்டப் பண்ணி வச்சுக்கிடுவோம். சண்முகம், என் பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன மம்மி, உங்களுடைய திறமைக்கும் அழகுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வெறும் 50,000 தானா? ஒரு 1 lakh தருவாங்கன்னு நினைச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டா. 1 lakhா? எனக்கே மாச வருமானம் 1 lakh வராது. அது மட்டும் இல்லாம நீ படிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுல, வேலைக்கே போகலாம். இல்ல என்னோட பொண்ணு அப்படி எதிர்பார்த்தான்னு சொல்றேன். பரவாயில்ல, நான் இந்த 50,000 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பாரு மல்லிகா. ஏன்னா எல்லா ஸ்டாஃபுமே ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, யாரையுமே டக்குன்னு தூக்க முடியாது. சரியா? சண்முகம், நீ பழைய காலேஜில் இருந்த சண்முகமே இல்லை. காலேஜில் உள்ள சண்முகமாக இருந்தா மாடியிலேருந்து குதிக்க சொன்னா கூட குதிப்பான். ஆனால் நீ என்னடான ஒரு ஸ்டாஃபை கூட மாற்ற மாட்டேக்க. அப்போ வயசு கோளாறு. அப்போ இருந்த சண்முகம் இப்போ இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் இவ்வளோ பெரிய ஆஃபீஸை நான் நடத்தவே முடியாது மல்லிகா. பரவாயில்ல, மனிதர்கள் மாறிட்டே தான் இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, நான் போய் வேலையை பார்க்க. நீயும் தான் பழைய மல்லிகா இல்லை. பழைய மல்லிகா பேசுறதுக்கே யோசிக்கிற மல்லிகா. இப்போ உள்ள மல்லிகா பயங்கரமா பேசுதியே. பழைய மல்லிகா எதுவுமே எதிர்பார்க்காது, இப்போ உள்ள மல்லிகா நிறைய எதிர்பார்க்குது. என்ன பண்ண சண்முகம், வாழ்க்கை அந்த மாதிரி நம்மளை மாற்றிடுது. நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே இருக்க போகிறதில்ல. வாழ்க்கை பாடம் நம்மளை வேற மாதிரியான நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கு. அதேதான் எனக்கும். சரி, ஆஃபீஸ் டைம்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், போய் ஒர்க் பண்ணுங்க. சரி, எதுக்கு அந்த சுந்தரியை வேலையை விட்டு எடுக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, நீங்க போய் ஒர்க் பண்ணுங்க, ஓடுங்க. சுந்தரிய வேலையை விட்டு தூக்கணுமாம? இவளுக்கு 50,000 கொடுக்கறதே பெரிய விஷயம், இல்லை நல்ல வேலை தெரிஞ்சாலும் தூக்கணுங்க.
காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. நெஞ்சே ஓ நெஞ்சே செல்வாயோ அவனோடு. ஐயோ ஐயோ ஐயோ, பிள்ளைங்க கடந்து போவான்னு பார்த்துட்டு அடக்கு. இவன் நெஞ்சு எங்க போவது என்றால் வரமாட்டாய், அதுதானே பெரும்பாடு. உன்னோட எனக்கும் பெரும்பாடு. எவாவ வாங்கத்த வாங்க. அந்த பயல பாரு, போவான்னு பார்த்துட்டே இருக்கான். கண்ணு தெரியாம போகுது. அதெல்லாம் போவாது. இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் பாப்பான், அவ்வளவுதான். போன புடுங்கு யா மணி விடுங்கத்த, சின்ன பையன் தானே, ஏதாவது விளையாடிட்டு போட்டோம். இப்படியே பிள்ளைகளுக்கு போன கொடுத்து கொடுத்து அதுகளுக்கு படிப்புல ஆர்வம் கிடையாது. ரோட்ல போய் வெளியே விளையாடணும்னு ஒரு ஆர்வம் கிடையாது. வீட்டுக்குள்ளே சடங்கான கோமரி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்குவோம். யா மணி போன கொடு. ஆச்சி இப்ப நான் எடுத்தேன். நான் அப்பதே வச்சு உன்னை பார்த்துட்டே இருக்கேன். கொண்டா சும்மா கடை. போன கேட்டா மூஞ்சி எப்படி போது பாரு, கோபம் வந்த தவக்கல மாதிரி. அவனே ஏன் நோட்டிட்டு இருக்கீங்க? போய் டிவி ஏதாவது பாருங்க. நான் டிவி பார்க்கணும், அவன் போன் பார்க்கணும், நீ மல்லாக்க கடந்து விட்டத்தை பார்க்கணும். குடும்பம் உருப்படும். போன கொண்டால ஏன் எப்படி ஓடுதான்? யாரு மாமன்? ஏன் மாமம்ல மதியம் சாப்பாட்டுக்கு வருவல பாரு, உன்னை என்ன செய்வேன்னு பாரு. போனோட ஓடிட்டானே, இனி எங்கேயாவது போய் உட்காந்து பாப்பாம்லாட்டி. சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு ஒரு அறிவு வேண்டாமா? கண்ட கண்ட படம்லாம் வருது. ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க, அவன் சின்ன பையன். ஆமா, பிள்ளைய கவனிக்கிறது கிடையாது, புருஷனை கவனிக்கிறது கிடையாது. உன் போக்குல ஈரி. மணியை கவனிக்க நீங்க இருக்கீங்க, என் புருஷனை கவனிக்க கன்சிக்கா இருக்கா. வா புருஷனை அவ ஒரு நாள் கொத்திட்டு போறாளா இல்லையான்னு நீ பாரு. ஆசை தோசை அப்பள விட உங்க மாமன் கொஞ்சம் மனசை பார்க்க மாட்டான். என்னைய தவிர யாரும் பார்க்க முடியாது. கஞ்சிகாலாம் அவரை பார்க்கவே மாட்டான். நீங்க ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. நீங்க வாங்கத்த, நம்ம போய் டிவி சீரியல் பார்ப்போம். அந்த சீரியல்ல அகிலா புருஷனை மீனாட்சி வச்சிருந்தா, இப்ப என்னாச்சு? மீனாட்சி புருஷனை இப்ப நிலா வச்சிருக்கா. அடி சக்க சூப்பரா இருக்க, வாங்க போய் பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க, சேலை எடுக்க போவோம். கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டீங்களா டி? பரவாயில்லையா? நாங்கெல்லாம் சொன்னா கரெக்டா இருப்போம். சரி வாங்க, பட்டு சேலை எடுக்க போவோம். நாங்க 2 பேரும் ஜோடியா நடந்து போகும்போது எங்க ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு நீங்க பின்னாடி இருந்து புகழ்ந்துகிட்டு வரணும், சரியா? அக்கா தம்பி மாதிரி இருக்கு, சூப்பரா. நீ சும்மா கடை. ஐயோ பாவம். அவளா பாவம், அவளுக்கு சேலை எடுக்க போய் இன்னைக்கு நம்ம தான் படாத பாடு பட்டு பாவமாக போறோம். கீதாக்கா, நம்ம டார்கெட் பூரா ஏதாவது வாங்கி திங்கிறது தான். எப்படி இப்போ அனுமதி தலையில மிளகா அரைச்சி ஏதாவது வாங்கி தின்றணும். எஸ் யூ ஆர் கரெக்ட். 100 ரூபாய்க்கு சேலை, 100 ரூபாய்க்கு சேலை, ஒரு சேலை 100 ரூபா, ஒரு சேலை 100 ரூபா. பானுமதி 100 ரூபா சேலையா? எடுத்துரு. எலிஃபண்ட் மேடம் 100 ரூபானா பரவாயில்ல, முடிச்சிருவோமா? வாயில மண்ணள்ளி போட. கல்யாணத்துக்கு ஏதாவது 100 ரூபாய்க்கு சேலை எடுப்பாங்களா? அது பழைய சேலை. கல்யாண சேலையும் இருக்கு, 200 ரூபா தான். பரவாயில்லையே, ரொம்ப சீப்பா முடிஞ்சிட்ட. அதுல ஒரு சேலையை எடுத்து கொடுங்க பாட்டி, முடிச்சிருவோம். ஏய், இதுக்கு அவங்களெல்லாம் நான் கூட்டிட்டு வந்தேன். ஏ உனக்கு செலவை குறைக்க தானே நாங்க சொல்லுதோம். ஏய் தங்கச்சம், நீ ஒன்னும் பேச மாட்டேடி. ஏடி விளையாடாதீங்க, ஜவுளி கடையில போய் வாங்குவோம். நல்ல விலைக்கு தாராங்க, வாங்கியிருக்கப்பா அனுமதி அக்கா. கல்யாணத்துக்குலாம் அங்க எடுக்கலாமா? 200 ரூபாய் சேலையே 150 ரூபாய்க்கு தாரே. எலிஃபண்ட் மேடம் முடிச்சிருவோமா? பாய மூடு. முடிச்சிருமான்னு வாங்க, ஜவுளி கடைக்கு போவோம். உனக்கு நல்ல நல்ல சேலைலாம் இருக்கு, தாரேட்டி வா. பாய மூடு கலவி. எங்க அத்தை பாட்டிக்கு 2 சேலை எடுத்துட்டு போலாமே, எடுத்துட்டு 1000 ரூபான்னு போய் சொல்லிடலாம். நடங்க நேரம் ஆகுது. யோ பாட்டி, புது சேலை மாதிரி தெரியலையே, எங்கேயோ பழைய ஆத்துல குளத்துல அள்ளிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. விலை குறைச்சி கொடுக்கறதுனால நீங்க அப்படித்தாம்மா சொல்லுவீங்க. நாங்க ரோட்டார விற்கிறதுனால குறைச்சி வைக்கோம். கடையில போய் வாங்கினீங்கன்னா 1000 500 வரும். பரவாயில்ல, சேலையில முந்திலாம் அடிச்சு வச்சிருக்காங்களே. எந்த சேலை சேர்க்கறதுல முந்தி அடிச்சு வைக்காங்க? விருப்பம் இருந்தா வாங்கு, இல்லைன்னா போயிட்டே இரு. ஓவரா பேசலன்னா ஏதாவது பண்ணிடுவேன் பத்துக்க. இது சரியான ரவுடி கிளவியா இருக்கு, வாங்க ஓடிடுவோம். ஏட்டி உன் நேரத்துக்கு நல்ல நல்ல சேலெல்லாம் இருக்கு, எடுக்கியா? ஃப்ரீயா கொடுப்பீங்களா? ஃப்ரீயா மூஞ்சில 4 அடி வேணா கொடுக்க வாரியா? அது பின்னாடி வர 2 பேருக்கு கொடுங்க. இவ்வளவுல பார்த்தா சேலை எடுக்கிற மாதிரியே தெரியுது, வாசியில உரிச்சு தரவ மாதிரி தெரியுது. வாங்கம்மா வாங்க. முகூர்த்த படம் இருக்கா? ஏய் எனக்கு இந்த கடை வேணாம், இது சின்ன கடையா இருக்கு. அவ என்னதான் வேணும்? நல்ல மெத்தெல்லாம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்கல்ல. சுடுகாடா? ஏய் சுடுகாட்டுல எங்க மெத்த போட்டுப்பாங்க? பட்டு புடவை செக்ஷன்ல நல்ல மெத்தெல்லாம் போட்டு அதுல போய் உட்கார்ந்து பட்டு புடவை பார்ப்பாங்க. எனக்கு அங்கதான் வேணும். அது நல்ல பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கும். துட்டு நீயா கொடுக்க இல்ல உன் புருஷன் கொடுக்காடா? அங்க குட்டு பட்டி.
தாத்தா முகூர்த்த புடவை வேணும். தாத்தாவா? நீயே தாத்தா மாதிரி தான் இருக்க. பீச்சு எஸ் டார்லிங். என்ன டார்லிங் இருக்க, மரியாதை இல்ல மேடம் இங்க. நம்ம 2 பேரும் ஜோடியில அவங்க முன்னாடி சீன் போடுது. என்ன ஒரே கொஞ்சலா இருக்கு டார்லிங் டீர்லிங்ல. ஆமா நாங்க சிறந்த ஜோடிகள். நம்ம கடையிலயும் முகூர்த்த புடவைலாம் இருக்குமா? ஏய் உன் கடையில இருக்கிற அதிகபட்ச விலை உள்ள புடவை எவ்வளவுன்னு சொல்லு. 5000 ரூபாய்க்குல வரைக்கும் இருக்குமா? உன் கடையே 10,000 ரூபாய் கூட தராது. 5,000 ரூபாயா? நான் கல்யாண புடவை 1 லட்சத்துக்கு எடுக்க போறேன். ஏய் கடவுளே, 1,00,000 ரூபாய்க்கு எடுக்க போறாளா? அம்பிட்டு பெரிய சேலெல்லாம் இல்லம்மா. ஏய் பங்கஜம், கல்யாணத்துக்கு சேலை எடுக்கிறது கூட்டு வர சொன்னா இங்க ஒரு பிச்சைக்கார கடை கூட்டு வந்திருக்க. யாரையும் அப்படி பேசாதட்டி, பெரிய கடையா கூட்டு போட்டி. விளம்பரத்தில் வந்து ஒரு அக்கா ஆடும்ல, அந்த சாலையை கடை கூட்டு போகுமா? அந்த அக்கா சேலையில் விற்கிற காசு பூரா மேக்கப்புக்கு தான் போடும். அது ஒரு ஆளா சேலை போடும். நம்ம ஊருக்கு தான் வரலையே. நல்ல பெரிய கடையா பார்த்து இழுத்து விட்டுருவோம் வாங்க. வந்தது பூரா பீத்து வச்சிருக்கீங்க. பானுமதி இந்த கடையில பாருமா, நல்ல பெரிய கடையா இருக்கு பாரு. பிச்சு மணி அங்கன்னைக்கு பாரு பொம்மை சேலை கட்டிட்டு, அதுல எனக்கு எந்த சேலை நல்லா இருக்கும்? பொம்மை கால் உயரம் கூட இல்லையாக்கா நீங்க? ஏய் வாய மூடு. சரிக்கா சரிக்கா. நம்ம நல்ல பட்டு சாரியா பாப்போம். எம்மா உள்ள தள்ளி போட நீ சொன்ன மாதிரி நம்ம மெத்தெல்லாம் விரிச்சு சேலை கட்டுவாங்க, வா உள்ள போவோம். இதுவெல்லாம் ஒரு ஆள்மீது பின்னாடி வாரோமே. எல்லாம் பங்கச்சக்காவ சொல்லணும். தங்கச்சி கூப்பிட்டதை உருகிட்டாவோ. ஐயோ பாவம், யாரும் இல்லைன்னா நம்மள கூப்பிட்டுருக்காங்க 2 பேரும். அவ பயங்கரமான ஆளு, அவளை நம்பவே கூடாது. சரி வாங்க போவோம். ஜானகி ஏய் இவன் இங்கே வந்தா? ஏய் என்ன? என்ன சாரி எடுக்க வந்த மாதிரி தெரியுது? இல்லை ஜட்டி எடுக்க வந்திருக்கேன். உனக்கா? உனக்கு 2 நாள் பார்க்கவே முடியல. நீங்கள் தான் 2 நாளாக எங்கேயோ போயிட்டீங்க. எங்கே போனீங்க? ஊருக்கு போனேன். வந்த உடனே கேட்டேன், நீங்களாம் கடைக்கு போனதா சொன்னாங்க. அதான் தேடி இங்கே வந்துட்டேன். சாயந்தரானா நாங்களே வீட்டுக்கு வந்துருப்போம். இதுக்கு தேடி வரணுமாக்கும்? சும்மாதான். நான் உங்களுக்கு ஒரு சாரி வாங்கி தரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்கள் பெரிய மாளுக்கு வாங்கி கொடு. ஜானகி ஜானகி இந்த மெத்தையை தான் சொன்னேன், இந்த மெத்தையை தான் சொன்னீங்க, தான் உட்காந்து பார்க்கணும். எல்லாரும் இருங்க. சொல்லுங்க, யாருக்கு முகூர்த்த படம் எடுக்கணும்? இந்த முதல்ல உட்காந்துருக்காங்கல்ல கிப்பி மண்டை பச்சை ட்ரெஸ், அந்த அக்காவுக்கு தான். பொண்ணோட அம்மா அப்பா மட்டும் வந்திருக்காங்க, பொண்ணு வரலையா? சரியா போச்சு, பொண்ணு மாப்பிள்ளையா அவங்க தான். ஓ 60 கல்யாணமா? ஆமா. ஏய் எங்களை பார்த்தா 60 கல்யாணம் கொண்டாடுறவங்க மாதிரியே இருக்கு. நாங்க புது மன தம்பதிகள். ஐயோ நம்ப முடியலையே. தம்பி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. சேலை எடுத்து போடுப்பா. வயசானவங்கிறதுனால வயசானவங்க கேட்டுற மாதிரி பட்டு சேலை தரட்டா? பல்லு பேத்து போடுவா பாத்துக்க. அப்பதை வச்சு வயசுங்க கிளம்பிங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 22 வயசு பிள்ளை கட்டுற மாதிரி சேலை எடுத்து போடு. அது சரி. பாருங்க பாட்டி, சிசி பாருங்க அக்கா. இல்ல பாட்டினே கூப்பிடலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. தங்கச்சம் இதெல்லாம் கேட்க மாட்டியா? உன் கூட வந்தவங்க என்னைய ரொம்ப அவமானப்படுத்திட்டே இருக்காங்க பாரு. நான் என்ன சொன்னேன், என்னை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கணும்னு தானே சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அவங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது. சே ஏக்கா, நீங்க 22 தப்பா சொல்றீங்கக்கா. நீங்க 18 வயசு பிள்ளை மாதிரி இருக்கீங்கக்கா. சாப்பாடு உண்டு உண்டு. ஒருவேளை சுவாத்துக்கு என்னெல்லாம் மானம் கட்டி தெரிய வேண்டியதா இருக்கு பாத்தீங்களாக்கா? ஆமா ஆமா. என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? ஒவ்வொரு கலரையா பார்த்து உங்களுக்கு இந்த கலர் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. டீ சொல்லுங்க. பானுமதி அந்த கத்திரிப்பு கலரு அழகுக்கும் நிறத்துக்கும் சூப்பரா இருக்குமா? ஏன் பானுமதி, அந்த மஞ்சள் கலரு உனக்கு நல்ல மூஞ்சில மஞ்சள் பூசின மாதிரி இருக்குமா? ஏ பானுமதி அந்த ப்ளூ கலர் உனக்கு சூப்பரா இருக்கும். நல்ல பியாரி மாதிரி இருப்ப. ஏ பானுமதி அந்த கருப்பு கலர் சாரி உனக்கு அப்படி பிச்சைக்காரி பணக்காரி மாதிரியே இருக்கும். சிவப்பு எடுட்டி உன் நேரத்துக்கும் ஒரு ரவுண்டு மூஞ்சிக்கும் சிவப்பு தான் நல்லா இருக்கும். கரெக்ட். பங்கஜம் சொன்னதுதான் கரெக்ட். அண்ணே சிவப்பு கலர் நல்ல பெருசா விரிச்சு காட்டுங்க. என்னனாலும் சொல்லுங்க, அண்ணன் மட்டும் சொல்லாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல. எனக்கு தான் கல்யாணம் முடியல. ஏக்கா ஃபுல்லா விரிச்சாச்சுக்கா. அது முந்தானி, இது ஃபுல்லா புடவை. ரேட் எவ்வளவு ரேட்? 65,000க்கா. ஏ கடவுளே, இன்னும் கூடனது இல்லையா? அதுக்கு என்ன, இதே கூட்டி சொல்லுது 80,000க்கா. காதை காட்டு உன்ட்ட ஒண்ணு சொல்லணும். இத 1 லட்சம் சொல்லு. ஆனா 65,000 மட்டும் எனக்கு பில் போட்டு கொடுப்பியா? சரி. எனக்கு என்ன தருவீங்க? 100 ரூபாய் தாரேன். சரி சரி. இது 1 லட்ச ரூபா புடவை. இப்ப தானப்பா 65 இல்ல? மாத்தி சொல்லிட்டேங்க்கா. 1 லட்ச ரூபா தங்க ஜெரிக்க புடவை. அப்ப எனக்கு இது ஓகே. பிச்சுமணி என் கலருக்கும் அழகுக்கும் இது நல்லா இருக்கும். இது இருக்கட்டும். எனக்கு வேட்டி சட்டை பட்டுல பார்க்கணும்ல எலிஃபண்ட் மேடம். ஆமா இருக்கிறதுல நல்ல விலை குறைஞ்சுதான் எடுப்போம். சரியா? உனக்கு அது போதும்ல? சரி. சரிப்பா இந்த சிவப்பு புடவையே கொடுத்துரு. நல்லா இருக்கு. நல்ல காஞ்சன மாதிரி கட்டிட்டு ஆடு. என்ன சொன்ன?
இல்ல யாருடி நீ மோகினி படத்துல நயன்தாராக்கா படத்துல ஒரு சோப்பு செலக்ட் வருவாங்க அதே மாதிரி உனக்கு இருக்குன்னு சொன்னேன்க்கா. ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. அப்படிதான் எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. எந்த ஊரு உங்க ஊரு? நம்ம ஊர் தான். நயன்தாராவுக்கு எனக்கு ஒரே வயசு. இது 60. பாய மூடு தம்பி, பேக் பண்ணுப்பா. சரிக்கா. ஒரு வழியா முகூர்த்த புடவை எடுத்தாச்சு. வேட்டி சட்டை எடுத்துட்டு அடுத்து சாப்பாடு. சாப்பாடு சாப்பாடு நீ என் வயிறு கூப்பாடு போடுது.